பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல அடுத்த வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். செந்திலுக்கு மீனா வந்து கால் பண்றாங்க. எங்க மாமா உங்களை உடனே வீட்டுக்கு வர சொல்றாங்கன்றாங்க. இங்க பாரு மீனா, சண்டே ஒரு நாள் தான் ஃப்ரீயா நான் இருப்பேன். அதுலயும் உன் மாமா வர சொல்றாரு நல்லா கூப்பிட்டா நான் நல்லா வர முடியாது. இங்க பாருங்க, மாமா சொல்லிட்டாரு, நான் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் அவர் பேசினா நீங்க வாங்கிக்கோங்க. சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன். ஏதோ பெரிய பிரச்சனை போல. சரவணன் மாமா தலை குனிஞ்சு நின்றுட்டு இருக்காரு, நீங்க வாங்குங்கன்னு சொல்லிட்டு மீனா கூப்பிட்டதும் சரி வரேன்னு சொல்லிட்டு செந்தில் வந்து சொல்றாங்க. பழனி, என்ன மச்ச விஷயம், எதுக்காக என்ன வர சொல்லிருக்கீங்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டு வராங்க. வரட்டும் செந்தில் வரட்டும்ன்றாங்க. என்னடா மாப்பிள்ளைன்னு சொல்லி கேக்குறாங்க. எதுவும் பதிலுமே சொல்லாம ஆளுக்கு ஒரு பக்கம் நின்றுட்டு இருக்காங்க. ஐயோ, இந்த குடும்பத்துக்கு என்னதான் ஆச்சோ தெரியல, பிரச்சனைக்கு மேல பிரச்சனை வந்துகிட்டே இருக்கேன்னு சொல்லிட்டு பழனி ஒரு பக்கம் போலவ. எக்கா எனக்கா விஷயம்ன்றாங்க. எனக்கும் தெரியலடா, நானும் மயிறு வீட்டுக்கு போயிட்டு இப்பதான் வந்து உன் மாமா கெடப்பாரிய முழுங்குன மாதிரி வீர அப்பா உட்கார்ந்துட்டு இருக்காரு. என்ன பிரச்சனை என்ன ஏதுன்றது எனக்கும் தெரியலன்றாங்க. உடனே நம்ம கோமதி கிட்ட வந்து, கோமதி உன் மகன் எப்படிப்பட்ட வேலையை செஞ்சான்னு தெரியுமா? நம்ம கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம பொண்ணுக்கு சத்தியம் எல்லாம் பண்ணி கொடுத்துட்டு இருக்கான்றாங்க. அப்பா அது வந்துன்றாங்க. டேய், உன் அம்மா கிட்ட நான் பேசிட்டு இருக்கேன், பேசாம இருன்னு சொல்லிட்டு கோபப்படுறாங்க. என்னடா சரவணா, உன் அப்பா என்னடா சொல்றாருன்னு சொல்லி கேக்குறாங்க. உடனே பாண்டியன், அவனையே கேக்குறேன், அவன் எல்லாம் சொல்ல மாட்டான், நானே சொல்றேன். அந்த பொண்ணு அஞ்சலி கிட்ட கையை பிடிச்சு கோவில்ல, நான் உன்னை எப்பவுமே கைவிட மாட்டேன், உன்னை கண்டிப்பா கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டு இருக்கான்றாங்க. உடனே கோமதிக்கா பயங்கர ஷாக் ஆகுது. என்ன சொல்ற, ஏண்டா அப்படியா சொன்னன்றாங்க. இப்பதான் போயிட்டு மயிலு கிட்ட ஆறுதலா 4 வார்த்தை பேசிட்டு வந்தேன். இப்ப என்னடானா நீ இன்னொரு கல்யாணத்துக்கு ரெடி ஆயிட்டியா? என்னடா சரவணா, உன்னை நான் இப்படியாடா வளர்த்தேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அம்மா, என்னால திரும்ப மயிலு கூட வாழ முடியாது. அவ கூட வாழ்றதும் நான் சாகுறதும் ஒண்ணு. நான் வந்து அஞ்சலியை கல்யாணம் பண்ணிக்கணும்னு முடிவு பண்ணிருக்கேன். நான் அவளுக்கு நம்பிக்கை கொடுத்துருக்கேன், அந்த நம்பிக்கையை நான் காப்பாத்துவேன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமா வந்து பேசிட்டு இருக்காங்க. உடனே மீனா வந்து, மாமா உங்களை விட வயசுல நான் சின்னவதான், ஆனா நீங்க பண்றது ரொம்ப பெரிய தப்பு. மயிலாக்காவுக்கு நம்பிக்கை துரோகம் பண்றீங்களே, இது தப்பு இல்லையான்றாங்க. ஏன் மயில செஞ்ச போது நீங்க யாராவது வந்து சப்போர்ட் பண்ணீங்களா? எனக்கு சப்போர்ட் பண்ணி இப்ப வரைக்கும் யாராவது நின்றீங்களான்னு சொல்லிட்டு இப்ப சரவணன் அவனுடைய ஆதங்கத்தை ஒட்டுமொத்தமா கொட்டிட்டு இருக்காங்க. உடனே கதிர் வந்து சொல்றாங்க, அண்ணன் உன் சுச்சுவேஷன் புரியுது, இப்ப அவங்க பிரெக்னெண்டா இருக்காங்க. இப்படிப்பட்ட நேரத்துல என்ன பண்றது நீங்களே சொல்லுங்கன்னு சொல்றாங்க. இங்க பாரு, மயிலுவை என்னால ரெஸ்பான்சிபிலிட்டியா ஏற்றுக்க முடியாது. என் குழந்தைய அதுக்காக நான் விட்டு கொடுக்கவும் மாட்டேன். என் குழந்தைய நல்லபடியாவும் பார்த்துப்பேன். நான் அஞ்சலி கல்யாணமும் பண்ணி பண்றாங்க. இது நல்ல கதையே இருக்கே, என்ன மாமா இது, பொண்ணுங்கன்னா உங்களுக்கு என்ன கிள்ளுக்கெரியான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. உடனே பாண்டியன் வந்து, இங்க பாருடா சரவணா, நீ எடுத்திருக்க முடிவு ரொம்ப பெரிய தப்புன்னு சொல்லிட்டு இருக்காங்க. செந்தில் வந்து அது எப்படி தப்பாகும்? அண்ணா ஒண்ணும் மயிலு வீட்டுல இருக்கும் போது போயிட்டு வேற ஒரு பொண்ணு கூட பேசிட்டோ பழகிட்டோ ஒண்ணும் இல்லையே. அவங்க 2 பேருக்கும் விவாகரத்து நடக்க போகுது. அதனால இப்படி ஒரு முடிவு அண்ணன் எடுத்திருக்காரு. அண்ணன் எடுத்த முடிவுல எனக்கு தப்பு இருக்கிற மாதிரி ஒன்னும் தோணலன்னு சொல்றாங்க. ஏக மனசுல நீங்க என்ன நினைச்சிட்டு இப்படி பேசிட்டு இருக்கீங்க? நான் எதுவும் நினைக்கல, உண்மை எதுவும் அதை நான் சொல்றேன். முடிவு எனக்கு என்னவோ சரிதான் படுது. மயிலு வந்து அண்ணனுக்கு துரோகம் பண்ணாங்க, அது எல்லாமே ஒட்டுமொத்தமா எல்லாருமே மறந்தாச்சு. இப்ப மயிலு வந்து தியாகியாவும் என்னுடைய அண்ணனை குற்றவாளியாவும் எல்லாரும் சேர்ந்து பாக்குறீங்க. மயிலு பண்ண விஷயத்த அப்படியே மறுத்தாச்சு அப்படித்தானு சொல்லிட்டு செந்தில் வந்து கேக்குறாங்க. உடனே பழனியும் அதை பத்தி தான் பேசுறாங்க. கதிரும் சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க. உடனே கோமதி, இங்க பாருடா, மயிலு பண்ண விஷயத்த நான் சரின்னு யாருமே நியாயப்படுத்தலையே. ஆமா, இப்ப நீங்க பேசிட்டு இருக்கிறதுக்கு பேரு என்ன? குழந்தை வந்துருச்சுன்னா அப்ப அவங்க பண்ணது எல்லாமே மறந்துட்டு மயிலு கூட சேர்ந்து சந்தோஷமா வாழ சொல்றீங்களா? அண்ணாவால அப்படி ஒரு வாழ்க்கையை வாழ முடியுமா? ஏற்கனவே அண்ணா அவர் லவ் பண்ண பொண்ணு தொலைச்சிட்டாரு. மயிலு கூட சேர்ந்து சந்தோஷமா வாழ்ந்துட்டு தானே இருந்தாரு. மயில் இருக்கிற வரைக்கும் அண்ணா மேல ஏதாவது ஒரு தப்பான மார்க்கோ ஏதோ ஒண்ணு வந்ததா அவங்க கூட சந்தோஷமா இருந்தாங்க. ஆனா மயில துரோகம் பண்ணிட்டாங்க. அண்ணனுடைய மனசு வெறுத்து போச்சு. இப்ப அஞ்சலியை காதலிக்கிறாரு, கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாரு. இதுல எந்த தப்பும் இருக்கிற மாதிரி எனக்கு தோணலையே. அண்ணா தப்பு பண்ணாருன்னா ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா? மயில பார்த்து உன் வயதுல வளர குழந்தைக்கப்பா நான் இல்லைன்னு சொன்ன ஒரு விஷயத்த தவிர அண்ணன் மேல எந்த தப்பும் சொல்ல முடியாதுன்னு சொல்லி செந்தில் ரொம்பவே சூப்பரா பேசுறாங்க. இத கேட்டதும் மீனாவுக்கா பயங்கர கோவம் வருது. நான் சொல்ல வரத நீங்க கேளுங்க. எதுக்காக நீங்க மாமாவுக்கு சப்போர்ட் பண்றீங்க? என் அண்ணன் பண்றது சரி, அவருக்கு துணையா நான் இருப்பேன். யார் எதிர்த்தாலும் அவருடைய முடிவுக்கு நான் துணையா இருப்பேன்னு சொல்லிட்டு செந்தில் சொல்றாங்க.
இதை கேட்டு சந்தோஷப்படுறாங்க சரவணன். சரவணனோட முடிவு இனி என்ன ஆக போகுது? அதுக்கு பாண்டியனும் கோமதியும் சேர்ந்து இப்ப அஞ்சலிக்கும் சரவணனுக்கும் கல்யாணம் பண்ணி வைப்பாங்களா இல்லையாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.